ஈரோட்டில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் 5 நாட்களாக நடத்திய சோதனை நிறைவடைந்தது. இதில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரோடு அருகே வேளாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்தவர் என் ராமலிங்கம். இவர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ஆவார். இவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு ஈரோடு, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கிளைகள் உள்ளன. தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களிலும் அரசுத்துறை கட்டுமானங்களில் இந்நிறுவனம் கால் பதித்து சாலை பணிகள், கடல்சார் திட்டம் என பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரில் இந்நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் கடந்த 7ஆம் தேதி முதல் அதிரடி சோதனையில் இறங்கினர். ஈரோட்டில் ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனம் மட்டுமின்றி ஆர்பிபி, ஜேபிஎல் உள்ளிட்ட கட்டுமான நிறுவனங்கள் என 26 இடங்களில் இந்த அதிரடி சோதனை நடைபெற்றது. ராமலிங்கத்திற்கு தொடர்புடைய அம்மாப்பேட்டை அருகே பூனாச்சியில் உள்ள ஸ்டார்ச் மாவு தயாரிக்கும் மரவள்ளிக்கிழங்கு ஆலையிலும் சோதனை நிகழ்த்தப்பட்டது. கடந்த 5 நாட்களாக 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவடைந்தது. இதில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்த உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.